الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله العظيم. சுல்தானே மஹ்மூத் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிக பெரும் இறைநேசர். அவருடைய உள்ளத்திலே ஒரு 3 விஷயங்கள் சந்தேகமாய் விடை தெரியாத ஒரு கேள்வியாய் உள்ளத்தை துளைத்து கொண்டிருக்கிறது. முதல் கேள்வி, நான் சபக்தகியினுடைய மகன். சபக்தகியின் முன்னாள் அரசன் அல்ல, அவர் ஒரு படை வீரராக இருந்திருக்கிறார். பின்னால் அரசனாக அவர் மாறுகிறார். என்னுடைய நிஸ்பத், என்னுடைய பிறப்பு என்பது சரிதானா என்கிற முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த உம்மத்தில் மார்க்கத்தில் பலதரப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறார்கள். இவர்களில் சிறந்தவர்கள் யார்? எத்தனையோ கூட்டங்கள், அத்தனை கூட்டங்களிலும் ஆகச் சிறந்தவர்கள் யார் என்கிற இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, இவ்வளவு காலம் ஆகியும் நான் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கான, சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே, என்ன காரணம்? இந்த 3 கேள்வியும் சந்தேகமும் அவருடைய உள்ளத்தை துளைத்து கொண்டிருக்கிறது. ஒரு வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டிற்கு எதிர்புறம் ஒரு கல்வி கற்கக்கூடிய, மார்க்க இல்மை கற்கக்கூடிய ஒரு மாணவர் அமர்ந்த ஹதீஸுகளை படித்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த மாணவனிடத்துல மஹ்மூத் கஸ்னவி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் பள்ளியிலே அமர்ந்து படிக்க கூடாது, பள்ளிவாசலிலே உட்கார்ந்து படிக்கலாம் இல்லையா என்று கேட்கிற பொழுது அந்த மாணவர் சொல்லுவார், பள்ளிவாசலில் வெளிச்சம் இல்லை, இங்குதான் வெளிச்சமாக இருக்கிறது, அதனால் இங்கு நான் அமர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நாளையிலிருந்து நீங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து படிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசலில் வெளிச்சத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அந்த மாணவர் அமர்ந்து படிப்பதற்கான வெளிச்சம், அந்த வெளிச்சத்திற்கான ஏற்பாடுகளை மஹ்மூத் கஸ்னவி அவர்கள் செய்கிறார்கள். இதன் காரணமாக அந்த மாணவர் ஒரு துவா செய்கிறார் அல்லாஹ்வினிடத்திலே, யா அல்லாஹ், இவருடைய எண்ணங்களை நீ நிறைவேற்றுவாயாக என்று துவா செய்கிறார். இப்ப அன்று இரவில் உறங்கி கொண்டிருக்கிற பொழுது கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அழைக்கிறார்கள், சபக்தகியினுடைய மகனே, என் வாரிசை நீ கண்ணியப்படுத்தியது போல் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா உன்னை கண்ணியப்படுத்துவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொன்னவுடன் அவர்களுடைய 3 கேள்விகளும் சந்தேகங்களும் இப்பொழுது நிறைவடைந்து விட்டது, தெளிவாகிவிட்டது. முதல் கேள்வி, நான் சபக்தகியினுடைய மகன் தானா என்கிற கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிற பொழுதே சபக்தகியினுடைய மகனே என்று அழைக்கிறார்கள். எனவே நான் சபக்தகியினுடைய மகன் தான். முதல் கேள்வி தீர்ந்து விட்டது, தெளிவாகிவிட்டது. இரண்டாவது, இந்த உம்மத்தில் மார்க்கத்தில் சிறந்தவர்கள் யார் என்கிற கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசை விடவும் இந்த உம்மத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்க முடியும்? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசாகிய கல்வி கற்பவர்களும் கற்றுக் கொடுப்பவர்களும் தான் சிறந்தவர்கள். இரண்டாவது கேள்வியும் தெளிவாகிவிட்டது. மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே சந்திப்பதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே ஒரு தாலிபுல் இல்ம், மார்க்கத்தை, மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒரு மாணவனின் துவா பரக்கத்தால் நீண்ட நாட்களாக மஹ்மூத் கஸ்னவி அவருடைய உள்ளத்தில் தெளிவில்லாமல் இருந்த விடைக்கு, சந்தேகத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு தெளிவை கொடுத்தான். ஒரு மார்க்கத்தை கற்கக்கூடிய தாலிபுல் இல்மினுடைய துவாவின் வலிமை எந்த அளவிற்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை கற்பவர்களையும் கற்றுக் கொடுப்பவர்களின் துவாக்களையும் பெறுகிற நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.